நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை எரேமியா 30:17. உன் காயங்களை ஆற்றுவேன். ஜெரேமியா 30:17. ஐ வில் ஹீல் யுவர் வூண்ட்ஸ். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மனிதர்கள் தங்கள் வார்த்தைகளால் உங்களை காயப்படுத்தி விட்டார்களோ, அல்லது சரீரத்திலே வியாதியினால் காயப்பட்டு கிடக்கிறீர்களோ, கர்த்தர் நம் காயங்களை ஆற்ற வல்லவர். ஆம், வசனத்தை சொல்லுவோம். கர்த்தரால் நம் காயங்கள் ஆறப்பெறுவோம். ஆமென். காயங்களை ஆற்றுவேன் என்றவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். திருமணம் செய்ய மறுத்த பெண்ணை மனதார பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற மனிதனுக்காக பாரப்பட்டு செபிக்கிறோம் ஐயா. தான் செய்தது தவறு என்று உணர கிருபை செய்துள்ளோம் ஐயா. இந்த உலகத்திலே ஆண்டவரே, விரும்பிய பெண்ணை கட்ட வேண்டும் என்பதற்காக என்னவெல்லாம் செய்கிறார்கள் அப்பா. ஆண்டவரே, முகத்தை ஆசிட் ஊற்றி சிதைக்கிறார்கள் ஆண்டவரே, கொன்று போடுகிறார்கள் ஐயா. இப்படிப்பட்ட கொடிய ஆண்டவரே காரியங்களிலிருந்து நீர் பெண்களை விலக்கி காத்தருளும்படியாய் செபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே பெண்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. தகப்பனே, பெற்றோர் பார்க்கிற மணமகளை பிள்ளைகள் விருப்பத்தோடு ஏற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க சுவாமி. மனதை மாற்றுங்க ஆண்டவரே. கல்லூரி பருவத்திலே அல்லது வேலை பார்க்குற ஸ்தலத்திலே இது போன்ற இச்சையான காரியங்களுக்கு பிள்ளைகள் இடம் கொடுத்து விடாதபடி பிள்ளைகளை பரிசுத்தமாய் நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாய் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.